வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணலினா தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைப்போம்னு. அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணா. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களாமா? அந்த பெண் போலீஸ் அதிகாரி கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாபஸ் வாங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கிட்னி திருடுறவன் திமுக எம்எல்ஏ, கஞ்சா விக்கிறவன் திமுக எம்எல்ஏ, மணல் கடத்துறவன் திமுக எம்எல்ஏ, எல்லாமே செய்கிறவன் இவன் தான். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணை சீரழிக்கிறான். காலேஜுக்குள்ள போய் ஒரு நாய் ஒரு பிள்ளை தொடுது. அவனை போச்சு விசாரிச்சா அவன் வீட்டில் உட்கார்ந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிற படம் வெளியே வருது. வந்ததா இல்லைங்களா? அப்ப நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறவன் இன்றைக்கு திமுக காரன். ஆளுகிற அரசாங்கம் இதை அனுமதிக்கிறான். இந்த நிலை தொடரக்கூடாது என்பதை நாம் நம் மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் வாக்களிப்பதல்ல, நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேரையும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வாக்கு கேட்கணும். நம்ம கழுத்து மேல கத்தி தொங்கிட்டு இருக்குது. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், இனி ஒரு முறை தமிழ்நாட்டில் நாமெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், நம்மளுக்கு நாமளே வாய்க்கரிசி போட்டுக்கிறதும் ஒண்ணுதான். இனி ஒரு முறை இந்த ஆட்சி அமைந்தால் எவனும் உயிரோடு இருக்க முடியாது. எந்த பெண்ணும் தமிழ்நாட்டிலே தெருவிலே நடமாட முடியாது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. எவனுமே நல்லபடியாக பிழைக்க முடியாது. இந்த ஆட்சி காலத்திலே அந்த நிலைமையில் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். எனக்கு முன்னாடி தம்பி சொல்லி பேசினாங்க, 2006 இருந்து 2011 வரை கருணாநிதியின் ஆட்சி காலம். வயசான அம்மா இருக்கிறீங்க, ஐயா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த கருணாநிதியினுடைய அந்த ஆட்சி காலத்துல தான் யூபிஎஸ் ஒரு கருவியே நம்மளுக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்டே வரும். நினைவு இருக்கா? அன்னைக்கு ஆட்காடு வீராசாமி அவர்கள் மின்துறை அமைச்சர், அவர் சொன்னாரு, இந்த ஆட்சி போச்சுன்னா என்னால தான் போகுன்னார், என்னுடைய துறையால் தான் போகுன்னார். அவர் மின்சாரத்துறை அமைச்சர் அல்ல, மின்வெட்டுத்துறை அமைச்சர். அப்படி ஒரு நிலை இருக்கிற போது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறார். அந்த பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், நாங்கள் ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சி அமைக்கும், அடுத்த 6 மாத காலத்திற்குள் மின் தடையற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நிர்வாக திறன் கொண்ட ஒரு தலைவி, யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கே 3 மணி நேரம் கரண்ட் இருந்த நாட்டில் ஆட்சி அமைச்சு அடுத்த 6 மாசத்துல மின் தடையற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டினார். அடுத்த ஒரே வருஷத்துல தமிழ்நாடு மின் மிகை மாநிலம். மின் தடை இல்லாம மட்டும் இல்ல, பக்கத்து மாநிலத்துக்கு நாம மின்சாரம் கொடுத்தோம், மின் மிகை மாநிலம். அது எல்லாம் தாண்டி வந்து அடுத்த தேர்தல் நெருங்குகிற போது புரட்சி தலைவி செய்து காட்டினார். இந்தியாவில் எவனும் செய்யலடா, அதிமுக காரன் நெஞ்ச நிமிர்த்தி திமிரோடு இந்த மேடையில் இருந்து சொல்லுவோம். சரியான திமுக காரன் யாரா இருந்தா இங்க மேடை ஓட்டு எங்களுக்கு பதில் சொல்லணும். நீயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்குள்ளும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போய்விடும் என்று கதை பேசுகிறவனுக்கு எல்லாம் நான் சொல்லுகிறேன், எல்லா இடத்திலும் உழைத்துவிட்டு பாட்டாளிகளாக இருக்கிறவர்கள், உழைக்கிற மக்களாக இருக்கிறவர்கள் இரவு வீட்டுக்கு போய் தூங்கலாம் என்று சொல்லி மின் விசிறியை இயக்குவதற்கு அந்த சுவிட்ச போடுறான் பார், அவன் படுத்து உறங்குவதற்கு அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னால் நாள்தோறும் அந்த கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களின் கண் முன்னாலும் அந்த தலைவியின் முகம் தெரிகிறது. சுழலுகிற அந்த மின்விசிறிகள் சாட்சி. கொடுத்துட்டு நாம 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தோம். அந்த மின்சாரத்துக்கு 3 மடங்கு வரி ஏத்திருக்கிறார் ஸ்டாலின். ஏத்திருக்காரா இல்லையா? 250 ரூபாய் மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தவன் 1500 ரூபாய் கட்டுறான் இன்னைக்கு. சொத்து வரி 3 தடவை ஏத்திருக்கான். வீட்டு வரி ஏறிடுச்சு, வீட்டு வாடகைகள் ஏறி போச்சு. குப்பைக்கு வரி போட்டிருக்கான் ஐயா, குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான், பால் விலை ஏற்றி விட்டுருக்கிறான், கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றி விட்டுருக்கிறான், அரிசி பருப்பு அனைத்தின் விலையும் ஏறி போச்சு. ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது 15,000 ரூபாய் அதிகமா செலவு செய்யற நிலையை கொண்டு வந்திருக்கிறான். கூட்டுறவு வங்கிகள்ல 10,000 கோடியே தள்ளுபடி செஞ்சது நம்முடைய அரசு. ஆனா இன்னைக்கு ஒரு விவசாயி கூட்டுறவு வங்கிக்கு கடன் வாங்க போனார்னா அவர்கிட்ட என்ன கேட்கிறான்? சிபில் ஸ்கோர் சொல்லுங்கிறான். அதைத்தான் அண்ணன் ரொம்ப நேரமா அங்கிருந்து சொல்லிட்டே இருந்தார். சிபில் ஸ்கோர் கொடுங்கிறான்.
விவசாயி எங்கடா சிபில் ஸ்கோர் கண்டோம்? அப்படின்னா என்ன தெரியாது. ஆனா உழைக்கிற மக்களை உறிஞ்சி பிழைக்கிற இந்த கும்பலுக்கு உழைப்பவனுடைய துயர் புரியவில்லை. இன்றைக்கு கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் செத்துப்போன நிறுவனங்களாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பான மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த இயக்கம், இந்த மக்களோடு மக்களாக என்றென்றைக்கும் நின்றிருக்கிற இயக்கம். ஆனால் திமுகவினுடைய ஆட்சி ரவுடிஸ் ஆட்சி, கஞ்சாவின் ஆட்சி, அது கள்ளச்சாராயத்தினுடைய ஆட்சி, அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான ஆட்சி, அது ஒரு ஊழல் ஆட்சி. எத்தனை எத்தனை கோடி ஊழல் யோசிச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்துல ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சரா இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசி ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு, யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த ஆடியோல அவர் பேசுறார், ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் சேர்ந்து 1.5 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். சொன்னது யாரு? நம்முடைய அமைச்சர் என்ன சொல்லல, நாங்க சொல்லல, அண்ணன் எடப்பாடியார் சொல்லல. சொன்னது ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். 1.5 வருஷத்துல ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் கொள்ளையடித்த தொகை 30,000 கோடி சொன்னார். நம்ம மக்களும், நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு போறேன், நான் சொல்ல விரும்புறேன், நம்ம மக்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? நாம கோடியில திருடிட்டான்னு சொன்னா என்னமோ திருடிருக்கான் போலன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன கோடி தெரியும்? நமக்கு தெரிஞ்சது 2 கோடி தான். ஒன்னு தெருக்கோடி தெரியும் இல்லைங்களா, இன்னொன்னு செத்தா போடுவான் பிறந்தோட்டு கோடி புகுந்தோட்டு கோடின்னு, அதுதான் நாம கண்ட கோடி. என் அன்பான மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஸ்டாலினின் மகனும் மருமகனும் திருடியது அந்த கோடி அல்ல. 100 லட்சம் சேர்ந்தால் 1 கோடி. தாய்மார்கள் இதைத்தான் கவனிக்கணும். 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அதுபோல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 500 ரூபாய் நோட்டா மாத்தி ஒரு இடத்துல வச்சு 25 வயசு பையன் ஒருத்தனை உள்ளிட்டு என்னடான்னு சொன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள 75 செத்துருவான். அவ்வளவு பெரிய தொகையை 2 பேர் கொள்ளையடித்தான் 1.5 ஆண்டுகள்ல. எப்பேற்பட்ட ஊழல் ஆட்சி இந்த ஆட்சி! டாஸ்மாக்ல வர்ற வருமானத்துல 50% லீக்கேஜ் இருக்குதுன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்படின்னா என்ன? டாஸ்மாக்ல வர்ற வருமானத்துல 50 விழுக்காடு பணம் கஜானாவுக்கே வரலன்னு ஒரு அமைச்சர் சொன்னார் சட்டமன்றத்துக்குள்ள. அப்படின்னா இன்னைக்கு 55,000 கோடி டாஸ்மாக்களுடைய வருமானம் தமிழ்நாட்டில். நான் இப்ப சொன்ன 30,000 கோடி மாதிரி வருஷத்துக்கு 55,000 கோடி தமிழ்நாட்டில். அந்த 55,000 கோடி ரூபாய் லீக்கேஜும் இருக்குதுன்னு சொல்றாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். எத்தனை லட்சம் கோடிகளை திருடி இருக்கிறான் என்பதை பாருங்கள். திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஜெகத் ரட்சகன், அவர் வீட்டுக்கு ஈடியில் ரைடு போச்சு. பணத்தை தேடினார்கள், எங்குமே பணம் இல்லை. கடைசியில் ஒரு இடத்திலே போய் பணத்தை பிடித்தார்கள். நல்ல திமுக காரன், நான் பொய் சொல்கிறேன் என்றால் இதே இடத்தில் மேடை போட்டு மறுக்கணும், இல்லைன்னா என் மேல வழக்கு கொடுக்கணும். எல்லா பக்கம் தேடினாங்க ஈடி. நான் கேட்கிறேன், அம்மா எல்லாம் உட்காந்துக்கிறீங்க, நம்ம வீட்டுல யாராவது பணத்தை தேட வந்தா எங்க தேடுவாங்க? பணம் எங்க இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்காது. முதல்ல அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு 500,000 இருக்குது, எங்க இருக்கும்? பீரோல் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பர்சல வச்சிருப்போம். சில பேர் தலையணி கடியில் வச்சிருப்போம். அம்மா எல்லாம் ஐயனுக்கு தெரியாம இருக்குன்னு பருப்பு டப்பால அரிசி மூட்டால வச்சிருப்போம் இல்லைங்களா? அதுதான் நம்ம பணம் வைக்கிறோம். திமுகவின் ஜெகத் ரட்சகன் பணத்தை எங்கே வைத்திருந்தார் தெரியுமா? பிணவரையிலே வைத்திருந்தார். மருத்துவமனையில் இருக்கும் இல்லையா மார்ச்சுவரி, பிணங்களை அடுக்கி வைக்கிற இடம் இருக்கிறது இல்லையா, அந்த பிணங்களை அடுக்கி வைக்கிற பிணவரையிலே பணக்கட்டுக்களை திமுகவின் ஜெகத் ரட்சகன் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருந்தார். ஈடியில புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு, ஐயா இது என்னையா பணத்தை இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஐயா சொல்றாரு, இங்கெல்லாம் வந்து பாப்பீங்கன்னு நினைக்கலீங்க, இங்கேயும் பார்த்து புடிச்சிட்டீங்க. ஃபைன் கட்டுறாருங்க, ஆயிரக்கணக்கான கோடி ஃபைன் மட்டும் கட்டுறாருங்க கட்சிக்காரரு. ஆனால் வாய் திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு இருக்கிற வருத்தமே, நம்முடைய ஊடக நண்பர்களும் பேச மாட்டேங்கிறாங்களே. எதையுமே நாங்க ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா, ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கள, எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் தும்மிட்டார்னா 3 நாளைக்கு செய்தி போடுறான். மக்களோடு நின்று மக்களுக்காகவே பணியாற்றி மக்கள் மொழியிலேயே என்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவரினுடைய மொழி உனக்கு புரியாமல் இருக்கலாம். அது எங்கள் மொழி, அது மக்கள் மொழி. நீ அதற்கு இவ்வளவு செய்தி போடுகிறார்கள், நான் ஒண்ணும் மறுக்கல, நீ போட்டுக்கோங்க, தப்பில்லை. ஆனா
இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுகிற திமுக காரனை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் மௌனம் காப்பது ஏன்? கூட்டணி குறித்து என்னென்ன பேசிட்டு இருந்தீங்க? அதிமுக கூட்டணி இல்ல, எடப்பாடியாரால கூட்டணி அமைக்க முடியல, அதிமுக தனிச்சு போயிருமா, அதிமுக இத்தனையும் பேசிட்டு இருந்தீங்க. நாங்கள் இன்றைக்கு நெஞ்சு உயர்த்தி சொல்லுகிறோம், யுத்த காலத்துல யுத்தம் வந்துன்னு எதிரி நேருக்கு நேரா நிற்கிற போது எவன் சரியாக வாழ் சுழட்டுகிறானோ அவன் தான்டா சுத்த வீரன். எடப்பாடியார் சுத்த வீரன். நீ கூட்டணி இல்ல கூட்டணி இல்லன்னு இன்னைக்கு எங்களுக்கு வலுவான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று நிற்கிறது. எடப்பாடியார் தலைமையேற்று நிற்கிறார். எங்களோடு பாரதிய ஜனதா கட்சி வலுவாக நிற்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறது, அமமுக நிற்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறது, இன்னும் எங்களோடு கட்சிகள் அணிவகுக்கிறது. பெரிய கூட்டணி நாங்க இன்னைக்கு. இப்ப திமுக கூட்டணி ஸ்டாலின் 5 வருஷமா சொன்னாரு, வலிமையா வச்சிருக்கோம் கூட்டணி, வலிமையான கூட்டணினார். என்ன நிலைமை இன்னைக்கு? மாணிக் தாக்கூர் என்று ஒரு காங்கிரஸ் எம்பி இங்கே மயிலாடுதுறையில் இருந்து பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், காங்கிரஸ்காரர்களான எங்களுக்கும் மானம் இருக்கிறது, வெட்கம் இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது என்கிறார். அடுத்த 10 நிமிடத்திலே செல்வ பெருந்தகை அங்கே இருந்து அறிக்கை விடுகிறார், இல்லை இல்லை அவர் பொய் சொல்லுகிறார், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்றைக்குமே அதெல்லாம் இருந்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறார். 2 பேர் இன்னைக்கு எங்க பிச்சுட்டு போவான்னு தெரியாம காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி பேர் இருக்குது. நீங்க கூட போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் விடுதலை போராட்ட தியாகி, விடுதலை போராட்ட சிறையிலே சிகரெட் நெருப்பால் மீசை கருக்கப்பட்ட நேரத்திலும் இந்திய விடுதலைக்காக வடம் பிடித்து நின்ற பெருந்தலைவன் தோழர் நல்லகண்ணு அவர்கள் நேற்று மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவு அஞ்சலி நிகழ்வுக்கு போய்விட்டுத்தான் நம்முடைய அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். மாபெரும் தலைவன். நான் கேட்கிறேன் இடதுசாரிகளே, அந்த மாபெரும் தலைவனை கோயம்புத்தூர்ல பார்லிமெண்ட் ஒரே தடவை தேர்தல் நின்னார். அவர் வாழ்க்கையிலேயே கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் தான் நின்னார். அன்னைக்கு அந்த தலைவனை அந்த தொகுதியிலே தோற்கடித்தவன் யார் தெரியுமா? இந்த தோழர் நல்லகண்ணுவை வெற்றி பெறுவதற்கு வியர்வை சிந்தி உழைத்த கட்சிக்காரன் யார் தெரியுமா? அந்த தோழர் நல்லகண்ணுவை வெற்றி பெற வைப்பதற்காக இரட்டை இலைகளை கரங்களிலே பதித்திருக்கிற எங்கள் தோழர்கள் நின்றார்கள், போராடினார்கள். அந்த மனிதனை நாடாளுமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று அம்மா உத்தரவு போட்டார். அதிமுக காரன் களத்திலே பணியாற்றினான். ஆனால் அன்றைக்கு அவரை தோற்கடித்த கும்பலே இந்த திமுக கும்பல் தான். சரி, பரவாயில்லை, தொலைந்து போகட்டும். இடதுசாரிகளே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கட்சி இருக்கிறதே பேர் மட்டும்தான் இருக்கு. சிபிஐ சிபிஎம் இன்னைக்கு கட்சியவே காணும். மதிமுக என்ற ஒரு கட்சி, அதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு எப்படியா பார்த்து ஒரு 5 தொகுதி கொடுத்தீங்கன்னா, அதுலயும் சொந்த சின்னத்தில் நின்னோம்னா எங்க கட்சியினுடைய அங்கீகாரம் தப்பிச்சாலும் தப்பிக்கும், வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு. இந்த லட்சணத்தில் இருக்குது திமுகவின் கூட்டணி. நான் கேட்கிறேன், ஊடக நண்பர்களே, இது குறித்தெல்லாம் வாயே திறக்க மறுக்கிறீர்களே ஏன்? நீங்கள் வாய் திறக்கவில்லை என்பதால் உண்மை பேசப்படாமல் போயிருமா? நீங்கள் ஸ்டாலினுக்கும் நீங்கள் திமுகவிற்கும் தொடர்ச்சியாக ஆதரவு நிலை எடுத்து அவர்களை காப்பாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், கத்தி கத்தி ஒவ்வொரு மக்கள் வீடு முன்னாலும் நின்று அதிமுக காரன் உண்மை பேசுவான். ஊடகம் இல்லாத நாட்டில் நாங்களே ஊடகமாக மாறுவோம். இதெல்லாம் எத்தனையோ பார்த்து வளர்ந்த இயக்கம் அதிமுக. 2011 100 தடவை கொடுத்தானுங்க கருத்து கணிப்பு, அதிமுக வெல்லாதுன்னு. 2016 சொன்னா அதிமுக வெல்லாதுன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தார்கள். அப்படியா கருத்து கணிப்பு சொல்லுதா? சரி. சிரித்துக்கொண்டே மக்கள் முன்னால் வந்து நின்றார். அந்த தலைவி உயர்த்திய கரங்களில் நீட்டிய விரல்களில் விழுந்தது வாக்கு. வரலாறு மீண்டும் வந்தது. புரட்சி தலைவர் ஆட்சிக்கு பிறகு ஆட்சி நடத்தி அடுத்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம். 21 தேர்தல் கூட என்ன 75 தொகுதி கூட்டணிக்கு மாபெரும் எதிர்கட்சியா நம்ம. அதனால நான் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் நாம் ஒரு துளி கூட சலனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2026 இரட்டை இலைகளுக்கானது. வர இருக்கிற தேர்தல் அதிமுகவிற்கானது. எழுதி வச்சுக்கோங்க. நாம் வெற்றி பெறுகிறோம். அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறுகிறார். இந்த நாட்டிற்கு பிடித்திருக்கிற சனி தொலைய போகிறது. நீங்க சாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 7.5 சனி. நம்மளுக்கெல்லாம் 7.5 சனி 7.5 வருஷம். ஆனா நாட்டுக்கு 5 வருஷம் தான். 21 தொடங்கியது, 26 பயிற்சி நடக்கிறது. நல்லாட்சி ஒன்று உருவாக போகிறது. நம்பிக்கையோடு களத்திலே அதிமுக கார இறங்கணும். நம்முடைய நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வேலை செய்யறான். திடீர்னு பெண்ணுங்கிறான் 4 முனை போட்டிங்கிறான். பாருங்க, எங்க இருக்குது 4 முனை? எங்க இருக்குது 4 முனை? அப்புறம் புதுசா ஒண்ணு வந்து இருக்குது, அதையும் பேசி தொலைக்க வேண்டி இருக்கு.
அவர்கள் அண்ணனே அனுமதி கொடுத்த பிறகு என்ன ஏன் ஒரு கட்சியை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன எத்தனை வேலை செஞ்சுட்டு அதிமுக ஓட்டு கேட்குதையா? எத்தனை லட்சம் குடும்பங்களின் வாழ்க்கையை உயர்த்தி விட்ட பிறகு இந்த இயக்கம் கேட்குதையா? இந்த தலைவியின் படத்தை வைத்து நாங்கள் இன்றைக்கு வணங்குகிறோமே, இந்த தலைவியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோமே, இன்றைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சொல்றீங்களே, அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில இடம்பெற வைத்த தலைவி இல்லையா? அந்த இடஒதுக்கீடு வந்த காரணத்தால் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த கவுன்சிலிங்ல போய் படிச்சுட்டு வந்த என்ஜினியரிங் படிச்சவன், மருத்துவம் படிச்சவன், சயின்டிஸ்டா இருக்கிறவன், லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளம்பெண்களை இளம்பெண்களை உலகம் முழுக்க அனுப்பிய தலைவி இல்லையா? அப்பேற்பட்ட தலைவியினுடைய வாரிசுகள், அவரோடு நின்று அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு இரட்டை இலைக்கு வாக்குகளை கேட்டு நிற்கிறார்கள். காரணம் சொல்லி கேட்கிறார்கள். புதிய ஒரு கட்சி ஒன்று வந்துட்டு அது கட்சியாவே ஒன்னும் ஆகல, அதான் பிரச்சனை. பதிவு மட்டும் பண்ணிரு. பூரா இருக்கிறது பூராமே 3ஆவதுல இருந்து 6ஆவது படிக்கிற பசங்க இந்த கட்சியில. பள்ளிக்கூட ஒழுங்கா போகாத முழுக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு எங்க தலைவனுக்கு ஓட்டு போடுங்கிற. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றேன், அவனிடம் நாம் கேட்கிறோம், எதற்குடா உங்க கட்சிக்கு ஓட்டு போடணும்னா 2 காரணம் தான் அவன் சொல்றான். ஒரு காரணம், எங்க தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, ஓட்டு போடுங்கிறான். இன்னொரு காரணம், எங்க தலைவர் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, ஓட்டு போடுங்கிறான். அதோடு நிறுத்தி தொலைத்தாலும் பரவாயில்லை, என்னையெல்லாம் டேக் பண்ணி வேற எழுதுறான், உன்னால் இப்படி ஆட முடியுமான்னு கேட்க. எவ்வளவு பெரிய நோயில் சிக்கி இருக்கிறோம் பாருங்க. என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், 41 பிணங்கள் ஒரு கட்சி தொடங்கி 41 பிணங்கள் விழுந்த போது அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே ஓடி போய் ஒழிந்து கொண்ட பேடிகளின் கரங்களில் இந்த நாடு சிக்கும் என்று சொன்னால் இந்த நாடு நாசமாகும் இல்லையா? அவன் இங்க மாற்று என்று பேசுகிறான். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை மக்கள் உணரணும். உண்மையான மாற்றம் என்பது எது? திரை கவர்ச்சி காட்டி திரையில இருந்து தலைவனாவது மாற்றா? அதுவாயா மாற்று? இல்ல முதலமைச்சருக்கு மகனா பிறந்து நானும் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு போறது அது மாற்றா? மாற்றுங்கிறது எது தெரியுமா? உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரணமா இந்த இடத்துல இருந்து கூட்டம் கேட்டு இருந்து, நம்மள மாதிரி சாதாரணமா ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து, நம்மள மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அந்த இடத்துல இருந்து உழைப்பால் உயர்ந்து கட்சி மேல் இருந்த விசுவாசத்தால் வளர்ந்து ஒரு மனிதன் இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கையிலே அமருகிறார் என்றால் அதுதான் மாற்றம். மாற்றம் வேணும்னு கேட்கிறவன் நம்ம வீட்டுல இருந்து ஒரு முதலமைச்சர் வர்றாரு, அது மாற்றம்னு புரிஞ்சுக்கணும். கூல கும்பிடு ஓட்டு போய் நின்னோம்னா உருப்பட முடியுமா? அதனால அன்பான பெரியவங்களுக்கு சொல்றேன், நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கும் சொல்லுங்க, யாராவது 4 பேர் இப்படி பேசிட்டு இருந்தான்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பு வந்துவிடும். அதிமுகவிற்கு வாக்களித்தால் மட்டும்தான் திமுகவினுடைய தீய ஆட்சி இந்த மண்ணிலே இருந்து ஒழிக்க முடியும். யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கட்டும், அவங்க எல்லாம் வரட்டும், அதை பத்தி நாம யார் அதிமுக விமர்சிக்கல. ஆனா மக்களுக்கு நாம் சொல்லுவது, வாக்குகளை பிரிக்கிற வேலையை அவன் செய்தால் மீண்டும் திமுக உட்கார்ந்துருவான். அது மிகப்பெரிய நோயாக மாறி போய்விடும். அதனால அன்பான மக்கள் சிந்தித்து பார்த்து, அன்னை தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் ஒரு முறை வர வேண்டும். இரட்டை இலைகள் மீண்டும் துளிர்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு கதையோட நான் முடிச்சிடுறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு தலைவன் என்பவன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகி நிற்கிறார். அண்ணன் எடப்பாடியார் உருவாகி நிற்கிறார். 2 வருஷம் ஆட்சிங்க, மொத்தம் 4 வருஷம் ஆட்சியில் 2 வருஷம் கொரோனால போயிடுச்சு. 2 வருஷம் அவர்கிட்ட கொடுத்தது. அந்த 2 வருஷத்துல ஸ்டாலின் ஒரு பக்கம் துரோகிகளையும் இன்னொரு பக்கம் எதிரிகளையும் நிற்க வச்சு ஏராளமான தொந்தரவு கொடுத்தார். அத்தனை தொந்தரவுகளையும் சமாளித்துக் கொண்டிருந்தார். அந்த 2 வருஷத்துல அவர் செஞ்சாருங்க, தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்த மாநிலத்திலும் ஒரு ஆட்சி காலத்திலே 11 மெடிக்கல் காலேஜ் பெற்ற வரலாறு இல்லை. முதல் வரலாறு படைத்தவர் எடப்பாடியார். 11 மெடிக்கல் காலேஜ். இந்த 5 வருஷத்துல அதை 12 கூட ஸ்டாலினால மாத்த முடியல. ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வர முடியல இந்த 5 வருஷம் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. ஆனால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ், 6 சட்டக்கல்லூரி, 68 கலை அறிவியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, கால்நடை வளர்ப்பு கல்லூரி, இத்தனை சாதனை. 33 கூட்டு குடிநீர் திட்டம். எனக்கு முன்னாடி தம்பி சொல்லி பேசினார், 2000 அம்மா மினி கிளினிக், 2000 மினி கிளினிக் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த தலைவன் அண்ணன் எடப்பாடியார். அப்பேற்பட்ட தலைவன் நிற்கிற போது அன்பு தாய்மார்கள், பெரியோர்கள், நீங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து ஒரு நாள் கூடி, ஒரு வயதானவர், ஒரு அனுபவமிக்க ஒருவர், அவரையும் ஒரு சின்ன பையனையும் கூப்பிட்டு 2 பேர் கையிலும் ஒரு நாத்தை கொடுத்தாங்க. செடி, ஆளுக்கு ஒரு செடி.
இந்த செடியை 6 மாசம் நீங்க 2 பேரும் வளர்க்கணும். அப்படி வளர்த்து யார் நல்லா இந்த செடியை வளர்த்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சாங்க. 2 பேரும் செடியை வாங்கிட்டு போனாங்க. போய் செடியை வைத்த பிறகு அந்த பெரியவர் செடியை நட்டு வைத்தார். அதோட அவர் திரும்பி வந்து விட்டார், அந்த பக்கமே போகல. ஆனால் இந்த சின்ன பையன் செடியை நட்டு வச்சான், அதை பராமரிச்சான். அவனே தினந்தோறும் கொண்டு போய் தண்ணி ஊத்தினா, அதுக்கு உரம் போட்டான், அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சான், அதை தெளிவா தினந்தோறும் பார்த்து பார்த்து வளர்த்தினான். 6 மாதம் கழிச்சது, 2 செடியும் வளர்ந்து நிக்குது. பஞ்சாயத்திலிருந்து வந்து பார்க்கறாங்க, பெரியவர் வச்ச செடி கரடு முரடா நிக்குது. ஆனா இந்த சின்ன பையன் வச்ச செடி தல 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 தலன்னு வளர்ந்துருச்சு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. உடனே பஞ்சாயத்து முடிவு பண்ணது, இந்த சின்ன பையன் தான் நல்லா வளர்த்திருக்கான்னு அந்த பையனுக்கு பரிசு கொடுக்கறாங்க. இதெல்லாம் நடந்து முடிந்து 3 நாள் கழிச்சு ஊருக்குள்ள ஒரு புயல் அடிக்குது. புயல் அடிக்கிற போது இந்த பெரியவர் நட்டு வளர்த்திருந்தாருங்க இல்லையா, அந்த செடி அப்படியே நிற்கிறது. இந்த பையன் அழகா வளர்த்துந்தான் பாருங்க, அந்த செடி பிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தனமே எப்படா இப்படி ஆச்சுன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்கலான்னு போய், ஐயா நான் உங்களை என்னமோ சாதாரண நினைச்சேன், நீங்க நட்டின செடி நிக்குது, நான் நட்டின செடி பிச்சுட்டு போயிடுச்சே புயல்ல, பரிசு வேற வாங்கின செடியாச்சே அந்த செடின்னு கேட்டான். அப்பதான் அந்த பெரியவர் சொன்னார், தம்பி அது வேற ஒண்ணும் இல்ல, நான் செடியை நட்டேன், நட்டதோடு வந்து விட்டேன். நான் நட்டிய செடி, நான் நட்டு வைத்த செடி தனக்கான என்ன தேவையோ அதை தேடி தேடி போனது. தனக்கு நீர் தேவை என்பதற்காக அது வேர் விட்டு நீரை தேடி 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 போய் ஆணி வேர் அதற்கு வலுவாகி விட்டது. நீ நட்டி வைத்த செடிக்கு நீயே தண்ணீர் ஊற்றினாய், நீயே உரம் போட்டாய், நீயே தேவையானதெல்லாம் கொடுத்தாய். தேவையானதெல்லாம் தனக்கு கிடைக்கிற காரணத்தால் அந்த செடி வேர் விட்டு வளரவே இல்லை. எனவே பார்ப்பதற்கு அழகாய் இருந்தது, புயல் அடித்தவுடன் பீய்த்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னார். என் அன்பு மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் வீட்டிலே பிறந்து ஏசி வீட்டிலேயே இருந்து ஏசி காரிலேயே பயணித்து நானும் முதலமைச்சர் என்று சொல்லி தலையிலே எல்லாம் டோப்பா கீப்பாலாம் வைத்து விட்டால் செடி பார்ப்பதற்கு தல தலை என்றுதான் இருக்கும். ஆனால் புயல் அடித்தால் பிச்சு கொண்டு போயிடும். சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து யாரும் இல்லாமல் தன் உழைப்பால் தன்னை தானே நிர்ணயித்துக் கொண்டு தனக்கானது எது தேவையோ அதையெல்லாம் தேடி தேடி வளர்ந்த செடிகள் இருக்கிறதே. இந்த செடிகள் பார்ப்பதற்கு நம் வீட்டில் இருப்பவர்களைப் போல கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் இந்த செடிகள் தான் துயர் வருகிற காலத்திலே மக்களை காக்கிற இடத்திலே இருக்க முடியும். அந்த அனுபவத்தின் பாடத்தை அவர்கள் ஆட்சியிலே காட்டுவார்கள். அத்தகைய அனுபவபூர்வமான அறிவை பெற்றிருக்கிற ஆற்றல் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய அண்ணன்கள் அமைச்சர்களாக நடைபோடுகிற காலத்தை படைக்க வேண்டும். அதற்கான தேர்தல் வர இருக்கிறது. அன்பிற்குரிய பெரியோர்களுக்கு நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மாதம் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், ஆண்டிற்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், வீடில்லா ஏழைகளுக்கு புதிய வீடுகள் கட்டித் தருகிற திட்டம் தொடக்கம். இத்தனையும் நடக்கும். நடப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கரைவேட்டி கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கினால் இனி வான வேடிக்கை தான் என்கிற வரலாற்றை மீண்டும் படைக்க வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியை குப்பை தொட்டியில் வீசுங்கள், இரட்டை இலையின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். வாழ்த்துகள், வணக்கம்.